அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கோடி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம் குழந்தை அப்படின்னாலே அந்த குழந்தையுடைய சிரிப்பு, நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதும் கூட யாரோட குழந்தையோ அங்கே இருந்தால் கூட அந்த குழந்தைய நம்ம என்ன செய்வோம், நம்மளை அந்த குழந்தை பார்க்காதா, பார்த்துட்டே இருக்காதா, அதோட அழகில் மயங்குவோம். அப்புறம் அந்த குழந்தையுடைய மென்மை நமக்கு பிடிக்கும். நம்ம கரகரன்னு இருப்போம், அதுக்கு பிடிக்காது, அதோட ஸ்கின்னுக்கு அதுக்கு நம்மளை பிடிக்காது. ஆனால் நமக்கு அதோட மென்மை வேணும் போல் இருக்கும். அதனால் அதை என்ன செய்வோம், நசுக்கி கொஞ்சுவோம், கையில் வச்சுக்குவோம், தூக்கி போட்டு விளையாடுவோம். அது சிலருக்கு மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிள்ளைகளை நசுக்கி கிள்ளி அடித்து கொஞ்சி அழுக விட்டு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குழந்தைங்கள என்ன செய்வோம். ஆனால் அதுங்க எப்போவும் எல்லா நாள்லையும் ஒரே மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள எப்படி வச்சுக்கணும், கசகசன்னு இல்லாமல், சத்தம் இல்லாமல், அவங்களோட துணி உறுத்தாமல் அப்படி நல்லா வச்சுக்கணும் குழந்தைய. அதோட மனநிலை நமக்கு என்ன அப்படி தானே இருக்கும் இல்லையா, மனநிலை நல்லா வச்சுக்கணும். ஆனால் வீடுகளில் குழந்தை இருக்கும்போது அந்த வீடே என்னவாக இருக்கும், அழகாக இருக்கும். குழந்தை இருந்தால் தான் வீடு அழகாக இருக்கும். என்ன மனநிலையில் நாம் இருந்தாலும், எவ்வளோ இறுக்கத்தில் நாம் இருந்தாலும், அந்த குழந்தை நம்மகிட்ட கேள்வி கேட்கும், அப்பாவியாக கேள்வி கேட்கும். நம்ம 1000 பிரச்சனையில் உட்காந்துருப்போம். அம்மா இது என்ன, அப்பா இது யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த கஷ்டம் இதில் வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்த இறுக்கமெல்லாம் பறந்துட்டு அதுக்கிட்ட பேச போகும்போது ஒரு மனநிலைக்கு வருவோம். ரொம்ப சாஃப்டாக அதுக்கிட்ட போய் யார் என்ன அப்படி கேட்க ஆரம்பிக்கும் போதே நம்மளோட மொத்த டென்ஷனும் இறங்கிடும். ஒரு குழந்தை வீட்டில் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிருவோம். நமக்கு இருக்கிற பதவி, பொறுப்பு, வேலை, வெளியில் கிடைக்கிற மரியாதை அதெல்லாம் பற்றியும் கவலைப்பட மாட்டோம். தாத்தா வெளியில் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பார். உள்ளே வந்தால் பேரனுக்கு முதுகு மேலே அவனை தூக்கி வச்சு முட்டி போட்டு தவழ்ந்துட்டு இருப்பார். எல்லாத்தையும் மறந்துடுவோம். குழந்தைக்காக நம்ம எதை செய்யவும் தயாராக இருப்போம். அப்படிப்பட்ட குழந்தைகள் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்காது. அங்கே இருக்கவங்களுக்கு மனநிலை இறுக்கமாக இருக்கும். அவங்களால இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது. அது ரொம்ப வலி, ரொம்ப கொடுமை. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுவோம், அது சாப்பிடும். சாப்பாட்டு தட்டை போட்டு பிசைஞ்சி அப்பி நெய்யை தூக்கி ஊற்றி அதையும் பிசைஞ்சி இங்கே வச்சு எல்லாம் இழுத்து மேலெல்லாம் பூசி நம்ம மேலேயும் கொண்டு வந்து வச்சு நமக்கு வேறு ஊட்டி விட வரும். இந்தா கொஞ்சம் வாங்கிக்க வாங்க சாப்பிடுன்னு. அது எவ்வளோ போட்டு அழுக்கு பெரட்டி கையை கீழே வச்சு அடித்து கொண்டாந்து கொடுத்தாலும் அதை என்ன செய்வோம், அமிர்தம் மாதிரி சந்தோஷமாக வாங்கிக்குவோம். நம்ம குழந்தை கொடுக்குது அப்படின்னு. அங்கே நம்ம எதை மட்டும்தான் பார்ப்போம், மற்றவங்களுக்கு கொடுக்குற பண்பு குழந்தைகிட்ட இருக்கல அந்த ஒரு பண்பை மட்டும் பார்ப்போம். அந்த சாப்பாட்டில் இருக்கிற மற்ற எதையும் பார்க்க மாட்டோம். அப்படியெல்லாம் குழந்தைகளை கொண்டாடி வளர்ப்பவர்கள் நாம். அதுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை வீட்டில் இருந்தால் அந்த வீடு என்னவாக இருக்கும், லட்சணமாக இருக்கும், அழகாக இருக்கும். அங்கே வாழ்கிறவங்களுக்கு, அந்த குழந்தை இருக்கின்ற வீடுகளில் வாழ்பவர்களுக்கு மன இறுக்கம் எதுவும் இருக்காது. அப்படிங்கிறத பாண்டியன் அறிவுடை நம்பி புறநானூறுங்கிற நூலில் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்குறாங்க. குழந்தை செல்வம் எப்படிப்பட்டது, குழந்தை இருக்கிற வீடு எவ்வளவு அழகு அப்படிங்கிறத. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளவியும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்க்கும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும்னா அப்படின்னா எந்த நேரமே எங்கள் வீட்டில் 20 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பெரிய பந்தி நடந்துகிட்ருக்கோம். நான் பெரிய மிராசுதாரர் நிறைய எங்கள் வீட்டில் கொடுத்துட்டே இருப்போம். எல்லாம் அப்படிப்பட்ட செல்வமுடையவர்களாக இருந்தாலும் அந்த வீட்லேயும் என்ன வேணுமா, குறு நடந்து தள்ளாடி நடந்து ஜல்லுன்னு நடந்து வரணும். சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் அப்படின்னா அங்கே போட்டு இங்கே போட்டு பிசைஞ்சி அள்ளி மேலெல்லாம் பூசி தவழ்ந்து வந்து நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிருக்கு. நெய் போட்டு பிணைஞ்ச அடிசில் அப்படின்னா அரிசி சோத்தில் போட்டு பிசைஞ்ச அந்த பருப்பு, நெய், சாதம் எல்லாத்தையும் பிசைஞ்சி அது 2 வாய் சாப்பிட்டு நமக்கு 2 வாய் ஊட்டி நம்ம மேலே பூசி அது மேலே பூசி அந்த வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கிற வீடு மயக்குறு மக்களை இல்லோர்க்கு. இந்த மயக்குறுங்கிற வார்த்தை தான் நம்மளை மறக்க வச்சு, நம்ம எப்பேற்பட்ட வேலையில் இருந்தாலும் அதை மறக்க வச்சு, நம்முடைய துன்பம் டென்ஷனு அதெல்லாம் மறக்க வச்சு
நம்மக்கிட்ட இருக்கிற கூடிய பதவி, பெரிய ஆள், எல்லாம் மறந்துடும். அப்படியே மறந்து அதுக்கிட்ட என்னவாயிடுவோம், அடிமையாக அது பின்னாடியே போயிடுவோம். அப்படிப்பட்ட மயக்குகின்ற நல்ல அந்த மாதிரியான குழந்தைகள் இல்லாத வீடுகள், இல்லாத இல்லங்கள் பயக்குறை இல்லை தாம் வாடும் நாளே. அந்த வீடுகளில் பயன் இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை, மன இறுக்கம் மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் வாழுகின்ற காலங்களில் வீடுகளில் எது இருக்கணும், குழந்தைகள். இயற்கையாகவே நம்மக்கிட்ட ஒரு குழந்தைய நம்ம வீட்டுக்கு இல்லை, கிடைக்கல அப்படின்னா கூட என்ன செய்யலாம், இந்த குழந்தையோடு வாழுகின்ற வாழ்க்கை மனசுக்கு நிம்மதியை தரும், அமைதியை தருங்கிறதுக்காகவாவது எங்கேருந்தாவது ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு வந்தாவது வளர்ப்போம். அந்த குழந்தையும் நமக்கு சந்தோஷத்தை தான் தரப்போகுது. அப்படியும் நாம் என்ன செய்யலாம், வாழலாம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்மளையும் சந்தோஷமாக வச்சுப்போம். எங்கேயோ வாழ்க்கை இல்லாமல் நிற்கிற ஒரு குழந்தைக்கு நாம் வாழ்க்கை கொடுத்தவங்களாகவும் ஆவோம். நம்மளுடைய பெயரை நிலைநாட்டுகின்ற ஒரு உயிராது இந்த உலகத்தில் மிஞ்சி நிற்கும். இந்த கருத்துக்களோட வீட்டில் நமக்கு கிடைத்த குழந்தைகளை கொண்டாடுவோம். குழந்தைகள் செல்வத்தோடு மன அமைதி பெறுவோம். ஒருவேளை இல்லை என்றாலும் எங்கிருந்தாவது குழந்தையை கொண்டு வந்து வளர்த்தாவது அமைதியையும் நிம்மதியையும் தேடிக்கொள்வோம். இது போன்ற நல்ல செய்திகளோடு எப்போதும் தமிழ்கூடு சேனல் உங்களை நாள்தோறும் வந்து சேரும். எப்போதும் தமிழ்கூடு சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.